வளர்ப்பு முறையை, அவர்கள் வளர்ந்த முறையை, அவர்கள் குடும்பம் நடத்திய முறையை, அவர்கள் ஆன்மீகத்தில் செய்து காட்டிய விஷயத்தை, அவர்கள் செய்த அரசியலை, அவர்கள் கொண்டாடிய அந்த எல்லா விஷயங்களையும் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனையும் பேசக்கூடிய ஒரு காலமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் எடுத்திருக்கிறோம். நாயகத்தின் பிறப்பு சாதாரணமானதல்ல. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பொது உடைமை ஆக்கப்பட்டவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரஹ்மத் சாதாரணமானதல்ல, கொண்டாடப்படக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனையோ நபிமார்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது மூசா வந்தார், ஈசா வந்தார், இப்ராஹிம் வந்தார், அய்யூப் வந்தார், யஹ்யா வந்தார், ஜக்கரியா வந்தார். ஆனா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அந்த அறிமுகம் மாதிரி எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபியே, இந்த அகிலத்திற்கு உங்களை நாம் ஒரு அருட்கொடையாக ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்ற இந்த வார்த்தை எந்த நபிக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. அப்பேற்பட்ட நபியினுடைய பிறப்பு சாதாரணமானதல்ல. அப்பேற்பட்ட நபி பிறப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சரித்திரத்திலே வரலாறுகளிலே நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை மேலும் மேலும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய செய்திகள் கொட்டி கிடக்குகிறது. அதில் சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்வோம். அப்துல் முத்தலிப், அந்த மக்காவுடைய முத்தவல்லி நாட்டாமி அவர்தான். அவருக்கு 12 ஆண் மக்கள். அதுல 12வது ஆள் தான் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா அவர்கள். அந்த 12 மக்களில் அப்துல்லா அவர்கள் மிகுந்த அழகுடையவர்களாக, பார்ப்பதற்கு மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகை அவர்கள் பெற்றிருந்தார்கள். காரணம், அவருடைய முதுகந்தண்டின் நாயகத்துடைய நூறு இருக்குது. பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே ஆமினா அம்மா அவர்களோடு நிக்காஹ் நடைபெறுகிறது. நிக்காவிற்கு பிறகு அப்துல்லா அவர்களிடத்தில் இருந்த அந்த பேர் அழகு அப்படியே தாயினிடத்தில் வந்துவிட்டது. ஏன், அந்த தாயின் கருவறையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜனித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆபிரகாம் என்ற மன்னன், ஒரு நஸ்ரானி கிறிஸ்துவ மன்னன், யானை படைகளோடு காபாவை இடித்து தகர்ப்பதற்காக வருகிறார். கேள்விப்பட்ட செய்திதான்.